சீரிய சிங்காதனத்தில் இருந்து காரியத்தை ஆராய்ந்து அருள வல்லமை உள்ளவன் என்ன எப்படி இருப்பான்னு ஆண்டாள் சொல்றா. ஆதித்யனும் சந்திரனும் எழுந்தார் போல் நீ அங்கன் கண்டு நோக்குதியேல் எங்கள் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய்னா. சூரியனும் சந்திரனும் உள்ள உன்னுடைய அந்த 2 கண்களை வைத்துக்கொண்டு நீ என்னை பார்த்தியானாவே என்னுடைய பாவமெல்லாம் போயிடும், என்னுடைய சாபமெல்லாம் போயிடுமே அப்படிங்கறது ஆண்டாள். இப்ப சிவசங்கர் பாபா ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவருக்கு நெற்றி கண் இருக்குது சிவன் மாதிரின்னு சொல்லிட்டாரு. அவர் கண்ணில் சந்திர சூரியன் இருக்குன்னு சொல்லிட்டாரு. படத்துல எல்லாம் விஞ்ஞானபூர்வமா வர வச்சு காமிச்சிட்டாரு. நான் பார்த்தாவே போறோம், வேற ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு. அது உங்களுக்கு பயாலஜி ஜுவாலஜியில புரியணுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். மீன் முட்டை போட்டு இப்படி பார்த்த உடனே மீன் பொரிச்சிடும். அதனால உலகத்துக்கு அம்பாள் படி அளக்கிறதுனால தான் மீன் போன்ற கண்களை வைத்துக்கொண்டு அவளுக்கு மீனாட்சின்னு பேரு. அதனால மீனுக்கு கண்ணை திறந்து இந்த முட்டையை பார்த்தாக்கா அது மீனாயிடும், குஞ்சு பொரிச்சிடும். ஆமை இருக்கு இல்லையா, அது அங்க முட்டை போட்டு இங்க நினைக்கும், ஐயோ நான் அங்க முட்டை போட்டு வந்தேன்னு. இங்க நினைச்சா அது அங்க பொரிச்சிடும். அதுக்கு ஸ்மரிசம்னு பேர். கண்ணுல பார்த்து நல்லது செஞ்சா நயனம் தீட்சைன்னு அர்த்தம். எண்ணத்திலேயே எங்கேயோ இருந்துகிட்டு எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய பவர் இருந்தா அது ஆமை மாதிரி. தட்ஸ் கால் ஸ்மரிச தீட்சை. ஒரு கோழி இருக்கு, அது முட்டை மேல உட்கார்ந்த உடனே முட்டை பொறிக்க ஆரம்பிச்சிருது, அதுக்கு ஸ்பரிச தீட்சைன்னு பேரு. அப்போ ஒரு மகான் உங்களுக்கு ஏதோ ஒரு பழம் கொடுக்குறாரு, ஏதோ சாக்லேட் கொடுக்குறாரு, இல்ல கையில தொடுறாரு, அதுல உங்களுக்கு அந்த ஸ்பரிசம் என்கிற எனர்ஜி கிடைக்கிறது. ஏன்னா விஞ்ஞானம் எனர்ஜி ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் லெவல் டு லோயர் லெவல். நாங்களாம் எவ்வளவு தவம் பண்ணியிருக்கோம், அப்ப நாங்க ஹையர் லெவல் ஆஃப் எனர்ஜி வச்சுன்னு இருக்கோம். உங்ககிட்ட கொஞ்சம் கம்மியா இருக்குது. அதனால எங்க கையால உங்களுக்கு ஏதாவது கொடுக்கிற போது, நாங்க உங்களை தொடர போது அந்த எனர்ஜி ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் லெவல் டு லோயர் லெவல். ஸோ யூ ஆர் த பெனிஃபிஷியரிஸ். இதுல எங்களுக்கு ஆக வேண்டிய வேலை ஒண்ணுமே இல்லை. வி ஆர் ட்ரைங் டு ஹெல்ப் பீப்புள் வித் த காட் கிவன் பவர் ஆஃப் கான்டாக்ட் த்ரூ த ஐஸ் அண்ட் கான்டாக்ட் த்ரூ தி டச் அண்ட் கான்டாக்ட் த்ரூ தி தாட்ஸ். ஸோ நயனம், ஸ்மரிசம், ஸ்பரிசம், இந்த 3 வகைகளிலும் என்னை போன்ற மகான்கள் மக்களுக்கு அருள் பரிபாலிக்கிறார்கள். ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். உங்களுக்கெல்லாம் இந்த ஒன்றைனா சாமியாருங்க, ஒன்னே காலனா ஜோசிக்காரன், தகடு மோதிரம், வாஸ்து சாஸ்திரி, பேர் மாத்திரவனை பார்த்து என்ன மாதிரி ஜாலியா ஜீன்ஸ்ல ஜுப்பா போட்டுன்னு உட்காந்து அட்டடிக்கிற ஆளை பார்த்தா உனக்கு சாமின்னே நம்பிக்கை வராது. நான் அதனால தான் இப்படி இருக்கேன். அதாவது அவன் தான் சாமின்னு காட்டிக்கிறதுக்காக வேஷம் கட்டுறான். நான் சாமின்னு உனக்கு தெரியக்கூடாதுங்கிறதுனால நான் வேஷம் கட்டாம இருக்கேன். ரெண்டுத்துக்கும் எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்னு நீயே பார்த்துக்கோ. ஏன்னா இந்த சகஜ பாவம். இப்போ இவ்வளவு குழந்தைங்க இருக்காங்க, எங்கிட்ட அட்டடிக்கிறாங்க. நான் இதே ஜடாமுடி தாடி எல்லாம் வச்சுன்னு கையில ஒரு வாத்து ஓட்டுற குச்சியோட ஒரு சாமியார் அந்த பசங்க கிட்டே வராது. So I have intentionally chosen this type of a dress code, this type of a personality, this type of a portfolio management. I am doing everything with some reason and rhyme. மக்களுக்கு புரிஞ்சா எனக்கு என்ன, புரியாகிட்டே எனக்கு. உனக்கு ஃபெய்த் இருந்தா என்னால் நல்லது பண்ண முடியும். ஃபெய்த் நான் தரமாட்டேன், நீயா வர வச்சுக்கோ. இஃப் யூ ஹேவ் த ஃபெய்த், ஐ ஹேவ் த ஹீல். அவ்வளவுதான். என்னுடைய பாஷை ரொம்ப எளிமையான பாஷை.